Hi guys, welcome back to my channel and cook homemade recipe. இன்னைக்கு நான் ஒரு சர்பத் ரெசிபி தான் கொண்டு வந்துட்டேன். இந்த சம்மர் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட பாருங்க. சூப்பராக இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போல்லாம் அடிக்கடி வெயில் வருது, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வெள்ளைக்கணும் ஆல் அமுத்திக்கோங்க. ஆல் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ வேறு ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட சரியாக சொல்லலாம், கமெண்ட் பண்ணி நான் செஞ்சு உங்களுக்காக காட்டுறேன். இப்போ வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் 1 லிட்டர் பால் இங்கே எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிக்கு செய்கிறீங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் ஒரு 8லேருந்து 10 டம்ளர் வர்றவர்த்தி உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்துச்சு, அதனால் அந்த மாதிரி அவ்வளோ செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவை நீங்கள் வந்து அவ்வளோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை வந்து பாலுக்கு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கட்டோரி தான் எடுத்தேன், ஒரு கிண்ணம் அளவுக்கு எடுத்து ஆனால் ஃபுல்லாக போடல, கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவை இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கி வச்சிடலாம். பால் கொஞ்சம் சூடு ஆடிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சில்லான உங்களுக்கு ரெசிபி கிடச்சிடும். ஜாஸ்தி ஐஸ் க்யூப் போடுறதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் நாங்கள் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி எடுத்து கொதிக்க வைக்கிறேன். நான் அரை கிண்ணம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் எவ்வளோ உங்களுக்கு டைம் கிடைக்குது, 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஜாஸ்தி நேரம் ஊற வச்சிங்கன்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். நல்லா ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப் வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கி ஆகிடும், ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். நல்லா முத்து போல் பால் வராது உங்களுக்கு. வந்து இது பார்த்திங்கன்னா பால் மாதிரி நல்லா கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது 2 தூக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம். சியா சீட், நான் வந்து சியா சீட் சப்ஜா விதை யார் என்ன வேணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஊற வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு அது நல்லா சில் ஆகிறதுக்காக எல்லாம் ஃப்ரிட்ஜில் விட்டுட்டு நான் வந்து இங்கே வாட்டர் மெலன் கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து வாட்டர் மெலன் எவ்வளோ சைஸ் பொறுத்து இருக்குது அது வந்து எடுத்துக்கோங்க. நான் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் மெலன் ஒரு 2 கிலோக்கு பக்கம் இருந்துச்சு. ஆனால் வந்து அதில் ஹாஃப் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் ஆட் பண்ணல. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்போது உங்களுக்கு நல்லா இருக்காது, அவ்வளோக்கா நல்லா இருக்காது. கொஞ்சமாக போட்டிங்கன்னா மீடியம் தான். ஹாஃப் பால், ஹாஃப் வந்து நீங்கள் வந்து தர்பூசணி போடணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக சாப்பிங் பண்ணி உங்களுக்கு எப்படி சௌரியம் நீங்கள் அப்படி சாப்பிங் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ குட்டியாக கட் பண்ணிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டியாக தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி போல் உங்களுக்கு வந்துடும். இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி சர்பத் நீங்கள் செஞ்சு சாப்பிட பாருங்க. ஜூஸ் செஞ்சு சாப்பிட பாருங்க. வீட்டிலே செஞ்சிட்டிங்களா உங்களுக்கு ரொம்ப செலவு கம்மியாயிடும். இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு டம்ளர் 80 ரூபா இல்லைன்னா 100 ரூபா உங்களுக்கு ஆயிடும் செலவு. அதனால் வீட்டில் நீங்கள் 4 பேர் 5 பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா கம்மி செலவில் உங்களுக்கு ஜில்லான ரெசிபி கிடச்சிடும். அப்புறம் ஹெல்தி கூட தான். நம்ம வெளியே வாங்கினா அன்ஹெல்தி இருக்கும். இது வந்து ஹெல்தி நம்ம வீட்டில் செஞ்சதுனால. அதே போல் சில்லு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தி சில்லு பிடிக்கும்னா ஜாஸ்தி சில் பண்ணிக்கலாம், கம்மி சில் பிடிக்கும்னா கம்மி பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் ஜாஸ்தி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐஸ் க்யூப் ஜாஸ்தி போட்டுக்கலாம். எப்போவுமே ஜாஸ்தி ஐஸ் க்யூப் போட்டால் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே ஜாஸ்தி டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஜில் பண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். இருந்தாலும் டைம் இல்லாதப்போ நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். நீங்கள் விதையோட போடலாம், இல்லைன்னா நீங்கள் விதை வந்து கையில் அப்படியே க்ளீன் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும்
நம்ம சாப்பிட்றப்போ வாயில் ஒன்றும் வராது, அதனால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் சில்லாயிடுச்சு. நம்ம இருக்கிறது ஜவ்வரிசி, சியா சீட், அப்புறம் பார்த்திங்கன்னா பால், எல்லாமே சில்லு தான் இருந்துச்சு. வாட்டர்மெலன் கூட நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இப்போ ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த பாத்திரத்தில் செய்கிறோம் அதில் வந்து வாட்டர்மெலனில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சியா சீட் போட அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜவ்வரிசி போடணும். அதுக்கப்புறம் எவ்வளோ தேவை அவ்வளோ வந்து நாங்கள் வந்து ரோஸ் சிரப் போட்டுக்கிறேன். ரூஅப்ஸா ரோஸ் சிரப் போட்டால் போதும், நல்லா ஃப்ளேவர் இருக்கும். நான் கிண்ணம் அளவுக்கு போட்டுட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் ஜில்லான பொருளெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ வந்து நான் கிண்ணம் அளவுக்கு ரோஸ் சிரப் ஆட் பண்ண போகிறோம், ரூஅப்ஸா ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்க, தேவை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போட்டுங்க. ஃபஸ்ட்டே ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஃப்ளேவர் ஆயிரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போடுங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு அரை கட்டுரை போட்டு கிண்ணம் அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் எனக்கு ஃப்ளேவர் கம்மி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால இன்னும் 2-3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு எனக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே பொருள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால சில் ஆகிறதுக்காக ஜாஸ்தி ஐஸ் க்யூப் நான் யூஸ் பண்ணல, கம்மியாக போட்டிருக்கு. ஜாஸ்தி வந்து ஐஸ் க்யூப் போட்டால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும், ஐஸ் மெல்ட் ஆக தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு எப்படி டெம்டிங்காக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. எல்லா பக்கத்தில் கிடைக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்து கடையில் கிடைக்கிற மாதிரி எல்லா பொருள் ரொம்ப நேரம் தேடி அலைஞ்சு எல்லாம் வாங்க வேண்டியது இல்லை. இந்த வெயிலில் பக்கத்துலேயே கிடைக்கும். நீங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. நல்லா அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. சாப்பிட்டா நல்ல பாடி கூல் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நாம் மேலேருந்து கொஞ்சம் ஒரு புதினா இலை, அப்புறம் கொஞ்சம் ரூஅப்ஸா சிரப் போட்டுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌரியம் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து வீட்டில் நம்மளுக்காக செய்கிறோம் அப்படின்னா டெக்கரேஷனுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். கெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அவங்களுக்கு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.